இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் எவிக்ட் ஆகணும் டபுள் எவிக்ஷன். ஃபேர் ஆர் குட் ஃபேர்? குட் ஃபேர். எனக்கு ஆமாம் அவர் பேசுறது ஆட்டிடியூட் நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி அவர் ஆட்டிடியூடாக பேசுகிறார். அது நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அது பிடிக்கல. அவர் நார்மல் பர்சனா வந்து ஒருத்தவங்க இப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் ரெஸ்பெக்டாக அழகாக பேசுவேன். அவர் எதனா சரி பார்த்துக்கலாம் ஓகே அப்படி சொல்றது பிடிக்கல. நல்லா இல்லை. விஜய் சேதுபதி கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு. ரொம்ப எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பேசுறது இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாட்டர்டேவோ சண்டே எபிசோட பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக அதுக்காக உட்காந்துருப்பேன். அவர் பேசுறது அதான் இவளை கலாய்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருவேன். ஆதிரை வெளியே போகிறது ஃபேரா சார்? ஆதிரை போட்டோம் வேணாம். கொடுத்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்க தெரியல. அவங்க இன்னமும் அப்படியே தான் கேம் விளையாடுறாங்க. அதனால அது இல்லை. ஃபேர் அண்ட் ஃபேர் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறது. எஃப்ஜே ஆதிரை ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக தானே மறுபடியும் வந்தது. அது எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தோம். அது அப்படி தான் பண்ணுது. அதனால அது போகிறது ஓகே தான். எஃப்ஜே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அவர் அனுப்ப வேண்டாம்னு தோணுது. ஆதிரை போகலாம். எஃப்ஜே அனுப்புறது அன்ஃபேர் தான். இந்த வாரம் ஆதிரை எஃப்ஜே ஒன்றா டபுள் எக்ஷனில் போகிறாங்க. ஃபேர் ஆர் குட்? டிசர்வ்ட் ஆர் ஃபேர்? ஓகே தான். ஓகே தான். இல்லை அவங்க ரெண்டு பேரும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஆதிரை இப்போ தான் கொஞ்சம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸா அவங்க அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க.